அந்த வாசலை பாதுகாப்பாக கடந்து ராஜயோகத்தை அடைய என்ன காரணம் பரிகாரம் செய்ய வேண்டும் தெரியுமா? வாங்க இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அதாவது விருச்சிகம் ராசியில் பிறந்தவர்கள் பொதுவாகவே மற்றவர்களால் எளிதில் புரிந்து கொள்ள முடியாத ஆழமான மனதை கொண்டவர்களாக இருப்பார்கள். இவர்களுடைய முகத்தில் அமைதி தெரிந்தாலும் மனதிற்குள் 1000 எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் மேலோட்டமாக பார்த்துவிட்டு முடிவு செய்யாமல் அதன் பின்னால் இருக்கும் உண்மை என்ன, யார் உண்மையாக இருக்கிறார்கள், யார் நடிப்புடன் பழகுகிறார்கள் என்பதை ஆராய்ந்து தெரிந்து கொள்ளும் தன்மை இவர்களிடம் அதிகமாக இருக்கும். ஒருவரை நம்பிவிட்டால் முழுமையாக நம்புவார்கள். ஆனால் அந்த நம்பிக்கையை யாராவது உடைத்துவிட்டால் மீண்டும் அதே மனிதரிடம் பழைய நம்பிக்கையுடன் பழகுவது இவர்களுக்கு மிகவும் கடினமாக இருக்கும். வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் நான் இதை கடந்து காட்ட வேண்டும் என்ற பிடிவாதமும் மன வலிமையும் இவர்களுக்குள் இயற்கையாகவே இருக்கும். மற்றவர்கள் தோல்வி என்று நினைக்கும் ஒரு சூழ்நிலையில் கூட அதிலிருந்து ஒரு புதிய வாய்ப்பை உருவாக்கும் திறமை இவர்களுக்குள் உண்டு. அதனால் விருச்சிகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை எப்போதும் ஒரே மாதிரியாக செல்லாது. ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் ஒவ்வொரு அனுபவம் இவர்களை இன்னும் வலிமையான மனிதர்களாக மாற்றிக்கொண்டே இருக்கும். விருச்சிகம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் அவர்களுடைய மன உறுதி. இவர்களுக்கு ஒரு விஷயம் பிடித்துவிட்டால் அதை அடையும் வரை விடாமல் முயற்சி செய்வார்கள். சில நேரங்களில் வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு இவர்களின் அமைதியை பலவீனம் என்று நினைக்கலாம். ஆனால் உண்மையில் அந்த அமைதிக்குள் மிகப்பெரிய முடிவெடுக்கும் சக்தி இருக்கும். மற்றவர்கள் தங்களுடைய திட்டங்களை அனைவரிடமும் பகிர்ந்து கொண்டு செயல்படும் போது விருச்சிகம் ராசிக்காரர்கள் தங்களுடைய திட்டத்தை மனதிற்குள் வைத்துக்கொண்டு அமைதியாக வேலை செய்து முடிவு எடுத்து கிடைத்த பிறகே அதை வெளியில் காட்டக்கூடியவர்கள். இதனால் இவர்களை குறைத்து மதிப்பிடுவர்கள் பின்னர் ஆச்சரியப்பட வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகலாம். வாழ்க்கையில் ஒரு முறை விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்கும் சக்தி இவர்களிடம் அதிகம். தோல்வி இவர்களுக்கு முடிவல்ல, அடுத்த முயற்சிக்கான பாடமாகவே மாறும். அதனால்தான் விருச்சிகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் தாமதமாக கிடைக்கும் வெற்றிகள் கூட மிகவும் வலிமையானதாகவும் நீண்ட காலம் நிலைத்திருப்பதாகவும் அமையக்கூடும். பண விஷயத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்கள் சாதாரணமாக இருந்தாலும் ஒரு கட்டத்திற்கு பிறகு திடீரென முன்னேறக்கூடிய திறன் கொண்டவர்கள். ஆரம்ப காலத்தில் பணம் வந்தாலும் உடனடியாக செலவாகிவிடும் சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனால் வயது, அனுபவம் மற்றும் பொறுப்புகள் அதிகரிக்கும் போது பணத்தின் மதிப்பையும் சேமிப்பின் அவசியத்தையும் தெளிவாக புரிந்து கொள்வார்கள். குறிப்பாக ஒரு பெரிய இலக்கை மனதில் வைத்து கொண்டால் அதற்காக பணத்தை திட்டமிட்டு சேமிக்கக்கூடிய திறன் இவர்களிடம் இருக்கும். தொழில், வியாபாரம், நிலம், வீடு, கட்டுமானம், முதலீடு போன்ற துறைகளில் சரியான அறிவும் அனுபவம் கிடைத்தால் செல்வத்தை படிப்படியாக பெருக்கும் வாய்ப்பு உருவாகலாம். திடீர் பணவரவு கிடைக்கும் வேண்டும் என்ற ஆசையை நீண்ட காலத்திற்கு நிலைத்திருக்கும் வருமானத்தை உருவாக்குவது இவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஒருவருடைய பேச்சை மட்டும் நம்பி பணத்தை முதலீடு செய்வதை விட ஆவணங்கள், சட்ட விவரங்கள், சந்தை நிலைமை போன்றவற்றை ஆராய்ந்து செயல்படுவது இவர்களுக்கு சிறந்த பலனை தரும். பணம் சம்பாதிப்பது மட்டுமில்லாமல் சம்பாதித்த பணத்தை பாதுகாத்து கெத்தாக மாற்றுவதுதான் இவர்களின் உண்மையான பொருளாதார முன்னேற்றம் இருக்கிறது. விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு பொறுப்பு அதிகம் உள்ள பணிகள் பொருத்தமாக அமையக்கூடும். மற்றவர்கள் எளிதில் கைவிடும் வேலைகளை கூட பொறுமையாக முடித்து வைக்கும் தன்மை இவர்களிடம் இருக்கும். ஒரே வேலையை தினமும் இயந்திரமாக செய்வதை விட சவால் நிறைந்த பணிகள், நிர்வாகம், ஆராய்ச்சி, தொழில்நுட்பம், வியாபாரம், பாதுகாப்பு, மருத்துவம், சட்டம், நிதி, கட்டுமானம், நிலம் தொடர்பான துறைகள் போன்ற பல்வேறு துறைகளில் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். பணியிடத்தில் அனைவருடனும் அளவுக்கு அதிகமாக நெருக்கமாக இருப்பதை விட தேவையான அளவு உறவை வைத்துக்கொண்டு தங்களுடைய வேலைகளை சரியாக செய்வார்கள். சில நேரங்களில் இவர்களின் நேர்மையான பேச்சு மற்றவர்களுக்கு கடுமையாக தோன்றலாம். ஆனால் மனதில் வைத்துக்கொண்டு பிறரை ஏமாற்றுவதை விட நேரடியாக விஷயத்தை சொல்லிவிடும் குணம் இவர்களுக்குள் இருக்கும். தங்களுக்கு மதிப்பு கிடைக்கும் இடத்தில் நீண்ட நாட்கள் உழைப்பார்கள். தொடர்ந்து அவமதிப்பு அல்லது அநியாயம் நடந்தால் ஒரு நாள் திடீரென அந்த இடத்தை விட்டு விலகும் முடிவையும் எடுக்கக்கூடியவர்கள். விருச்சிகம் ராசிக்காரர்களிடம் தொழில் தொடங்குவதற்கான துணிச்சலும் பிரச்சனைகளை சமாளிக்கும் மன வலிமையும் இருக்கலாம். குறிப்பாக பிறர் செய்யாத ஒரு விஷயத்தை முயற்சி செய்து பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் இவர்களிடம் உருவாகும். வியாபாரத்தில் ஆரம்பத்தில் சில சோதனைகள் இருந்தாலும் அனுபவத்தின் மூலம் சந்தையின் நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு வளர முடியும். ஒரே நேரத்தில் பல விஷயங்களில் பணத்தை போடுவதை விட ஒரு துறையை நன்றாக புரிந்து கொண்டு அதில் அடித்தளத்தை வலுப்படுத்துவது நல்லது. கூட்டுத் தொழிலில் ஈடுபடும் போது ஒப்பந்தங்கள், பொறுப்புகள், பணப்பரிவர்த்தனைகள் அனைத்தையும் தெளிவாகவும் வைத்துக்கொள்வது முக்கியம். ஏனென்றால் இவர்களின் மனதில் நம்பிக்கை மிகவும் முக்கியமானதாக இருந்தாலும் வியாபாரத்தில் நம்பிக்கையுடன் சேர்ந்து முறையான ஆவணங்களும் அவசியம். சரியான மனிதர்களுடன் இணைந்து செயல்பட்டால் சிறிய முயற்சியை பெரிய தொழிலாக மாற்றும் திறன் உருவாகலாம்.
அதே போல விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் எனக்கென்று ஒரு சொத்து இருக்க வேண்டும் என்ற எண்ணம் மிகவும் வலுவாக உருவாகலாம். வாடகை வாழ்க்கையை விட சொந்த வீடு, நிலம் அல்லது நீண்ட காலத்திற்கு மதிப்பு தரக்கூடிய சொத்து வாங்க வேண்டும் என்ற எண்ணம் இவர்களிடம் இருக்கும். பணம் கையில் வந்தவுடன் எல்லாவற்றையும் செலவு செய்வதை விட ஒரு பெரிய இலக்காக சேமித்து வைத்து பின்னர் சொத்து வாங்கும் முயற்சி மேற்கொள்ளலாம். குடும்பத்தின் எதிர்கால பாதுகாப்பை கருத்தில் கொண்டு வீடு அல்லது நிலத்தில் முதலீடு செய்வது இவர்களுக்கு மனநிறைவை தரும். இருந்தாலும் சொத்து வாங்கும் போது உணர்ச்சியின் அடிப்படையில் முடிவு செய்யாமல் ஆவணங்கள், உரிமை, அனுமதிகள், சொந்த மதிப்பு போன்றவற்றை சரிபார்த்து நிதானமாக செயல்படுவது மிகவும் அவசியம். சரியான திட்டமிடலுடன் நடந்தால் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் சொத்து சேர்க்கை இவர்களுக்கு முக்கியமான முன்னேற்றமாக அமையக்கூடும். குடும்பத்தை பொறுத்தவரை விருச்சிகம் ராசிக்காரர்கள் வெளியில் அதிகமாக அன்பை காட்டாமல் இருந்தாலும் உள்ளுக்குள் குடும்பத்தின் மீது மிகுந்த பாசம் வைத்திருப்பார்கள். தங்களுக்கு பிடித்தவர்களுக்காக எந்த அளவிற்கும் உதவ வேண்டும் என்ற எண்ணம் இவர்களிடம் இருக்கும். குடும்பத்தில் யாருக்காவது பிரச்சனை ஏற்பட்டால் அதை தங்களுடைய பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு தீர்வு காண முயற்சி செய்வார்கள். ஆனால் சில நேரங்களில் அதிகமான எதிர்பார்ப்பு, சந்தேகம் அல்லது பிடிவாதம் காரணமாக சிறிய விஷயங்கள் கூட பெரிய மனக்கசப்பாக மாறக்கூடும். நான் செய்ததை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை குறைத்து கொண்டு தங்களுடைய உணர்வுகளை நேரடியாகவும் அமைதியாகவும் வெளிப்படுத்துவது குடும்ப உறவுகளை இன்னும் வலுப்படுத்தும். அன்பை மனதில் மட்டும் வைத்து கொள்ளாமல் வார்த்தைகளிலும் செயல்களிலும் வெளிப்படுத்தும் போது இவர்களின் குடும்ப வாழ்க்கை மிகவும் இனிமையாக மாறும். திருமண வாழ்க்கையில் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு நம்பிக்கை, நேர்மை, புரிதல் ஆகிய மூன்றும் மிகவும் முக்கியமானவை. துணை உங்களிடம் உண்மையான இருக்க வேண்டும் என்பதில் அதிக கவனம் செலுத்துவார்கள். அதே நேரத்தில் தாங்களும் துணைக்காக நிறைய தியாகங்களை செய்யக்கூடியவர்கள். சில நேரங்களில் அதிகமான உரிமை உணர்வு அல்லது சந்தேகம் உறவில் தேவையற்ற அழுத்தத்தை உருவாக்கலாம். எனவே துணையின் தனிப்பட்ட கருத்துக்களையும் மதித்து எல்லாவற்றையும் சந்தேகமாக பார்க்காமல் வெளிப்படையான உரையாடலை வளர்த்து கொள்வது நல்லது. திருமண வாழ்க்கையில் ஒருவருக்கொருவர் துணையாக நின்றால் வாழ்க்கையின் பொருளாதார முன்னேற்றத்தையும் குடும்பத்தின் வளர்ச்சிகளையும் இணைத்து உருவாக்கும் திறன் இவர்களுக்குள் இருக்கும். வயது மற்றும் அனுபவம் அதிகரிக்கும் போது உறவுகளை புரிந்து கொள்ளும் முதிர்ச்சியும் அதிகரிப்பதால் வாழ்க்கையின் பிற்பகுதியில் குடும்ப அமைதி மேலும் வலுப்பெறக்கூடும். விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு நண்பர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதை விட உண்மையான நண்பர்கள் சிலர் இருந்தால் போதும் என்ற எண்ணம் இருக்கும். யாரையும் உடனடியாக நெருங்க விட மாட்டார்கள். ஒருவரின் குணத்தை கவனித்து அவருடைய செயல்களை புரிந்து கொள்ள பிறகே முழுமையான நம்பிக்கையை கொடுப்பார்கள். ஆனால் ஒருவரை நண்பராக ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த நட்பை நீண்ட காலம் பாதுகாக்க முயற்சி செய்வார்கள். நண்பர்கள் கஷ்டத்தில் எடுக்கும்போது அவரை விட்டுவிடாமல் துணையாக நிற்பார்கள். அதே நேரத்தில் துரோகம் அல்லது பொய் இவர்களுக்கு மிகவும் பிடிக்காத விஷயங்களுக்காக இருக்கும். சமூகத்தில் இவர்களின் பெயர் மெதுவாக உருவாகலாம். ஆனால் ஒருமுறை நல்ல பெயர் கிடைத்துவிட்டால் அது நீண்ட காலம் நிலைத்து நிற்கும் வகையில் இவர்களின் செயல்பாடுகள் இருக்கலாம். விருச்சிகம் ராசிக்காரிடம் வெளியில் தெரியாத பல திறமைகள் இருக்கலாம். ஒரு விஷயத்தை ஆழமாக ஆராய்வது, மற்றவர்கள் கவனிக்காத சிறிய விஷயங்களை கண்டுபிடிப்பது, மனிதர்களின் மனநிலையை புரிந்து கொள்வது, கடினமான சூழ்நிலையில் அமைதியாக முடிவெடுப்பது போன்ற திறமைகள் இவர்களிடம் வலுவாக இருக்கலாம். பல நேரங்களில் தங்களுடைய திறமையை தாங்களே முழுமையாக அறியாமல் இருப்பார்கள். ஒரு வாய்ப்பு கிடைத்ததும் தங்களுக்குள் இருந்த திறமை வெளிப்பட்டு அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும். குறிப்பாக வாழ்க்கையில் ஒருமுறை பெரிய பொறுப்பு கிடைத்தால் அதனை ஏற்றுக்கொண்டு தங்களுடைய திறனை நிரூபிக்கும் வாய்ப்பு இவர்களுக்கு உருவாகலாம். விருச்சிகம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலமே சில நேரங்களில் அவர்களின் தடையாகவும் மாறக்கூடும். அதிகமாக யோசிப்பது, கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்களை மீண்டும் மீண்டும் நினைத்து கொண்டிருப்பது, ஒருவரை நம்ப முடியாமல் இருப்பது, கோபத்தை மனதில் வைத்துக் கொள்வது, தங்களுடைய கருத்துதான் சரி என்று பிடிவாதமாக இருப்பது போன்ற குணங்கள் முன்னேற்றத்தை மெதுவாக்கலாம். குறிப்பாக மனதில் ஏற்பட்ட காயத்தை நீண்ட காலம் சுமந்து செல்வதை விட நடந்ததை ஒரு அனுபவமாக எடுத்துக்கொண்டு முன்னேறுவது இவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு எதிரிகளை வெல்வதை விட தங்களுடைய கோபம், பயம், சந்தேகம், அதிகமான எதிர்பார்ப்பு ஆகியவற்றை கட்டுப்படுத்துவது முக்கியமான வெற்றியாகும். குறிப்பாக பணம் கிடைப்பது, புதிய தொழில் உயிர் வாய்ப்பு உருவாகுவது, வேலை மாற்றம் மூலம் வருமானம் அதிகரிப்பது, வீடு அல்லது நிலம் வாங்கும் சூழ்நிலை ஏற்படுவது போன்ற முன்னேற்றங்கள் வாழ்க்கையின் வெவ்வேறு கட்டங்களில் உருவாகலாம். இதனை பொதுவான ராசி அடிப்படையிலான விளக்கமாக மட்டுமே பார்க்க வேண்டும். தனிப்பட்ட ஜாதகத்தில் லக்னம், சந்திர ராசி, நட்சத்திரம், தசாபுக்தி மற்றும் கிரகநிலைகள் மாறுபடுவதால் பலன்களும் மாறுபடும். இருந்தாலும் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால், தாமதம் ஏற்பட்டாலும் முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து செயல்பட்டால் அந்த தாமதமே பின்னர் பெரிய வெற்றிக்கான அடித்தளமாக மாறக்கூடும். விருச்சிகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரே நேரத்தில் அனைத்தும் கிடைப்பதை விட ஒவ்வொரு கட்டமாக முன்னேற்றம் உருவாகும் தன்மை இருக்கலாம். ஒரு கட்டத்தில் வேலை தொடர்பான மாற்றம், இன்னொரு கட்டத்தில் பொருளாதார வளர்ச்சி, பின்னர் சொத்து சேர்க்கை, அதன் பிறகு குடும்ப நிலைத்தன்மை என வெவ்வேறு வடிவங்களில் வாழ்க்கையின் முன்னேற்றம் வெளிப்படலாம்.
ஆரம்ப காலத்தில் சந்தித்த கஷ்டங்கள் பின்னர் கிடைக்கும் வெற்றியின் மதிப்பை அதிகரிக்கும். எனக்கு ஏன் இவ்வளவு தாமதம் என்று கவலைப்படும் விருச்சிகம் ராசிக்காரர்கள் தங்களுடைய பயணத்தை மற்றவருடன் ஒப்பிடாமல் இருப்பதும் நல்லது. ஒவ்வொருவருக்கும் வெற்றிக்கான நேரம் வேறுபடும். தங்களுடைய திறமையை வளர்த்து கொண்டு பணத்தை சரியாக நிர்வகித்து தேவையற்ற உறவுகளிலிருந்து விலகி நல்ல வாய்ப்புகளை நிதானமாக தேர்ந்தெடுத்தால் வாழ்க்கையில் நிலையான உயர்வை உருவாக்க முடியும். பரிகாரம் என்பது நம்பிக்கை மற்றும் ஆன்மீக வழக்கத்தின் ஒரு பகுதியாகவே பார்க்கப்பட வேண்டும். அது எந்த ஒரு பொருளாதார அல்லது வாழ்க்கை பலனுக்கும் உறுதியான உத்தரவாதம் அல்ல. விருச்சிகம் ராசிக்காரர்கள் தங்களுடைய மன அமைதிக்காக தினமும் சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து தியானம் செய்வது, இறை வழிபாடு செய்வது, இயன்றளவில் அன்னதானம் அல்லது தேவையுள்ளவர்களுக்கு உதவி செய்வது போன்ற நல்ல செயல்களில் ஈடுபடலாம். செவ்வாய்க்கிழமை அல்லது தங்களுக்கு நம்பிக்கை உள்ள நாளில் முருகப்பெருமான் அல்லது தங்கள் இஷ்டத்தை வழிபட்டு மனதில் உள்ள வேண்டுதலை அமைதியாக கூறலாம். கோபம், பழிவாங்கும் எண்ணம், தேவையற்ற சண்டை போன்றவற்றை குறைத்து உதவி தேவைப்படுபவர்களுக்கு மனநிறைவையும் நேர்மறையான சிந்தனையும் வளர்க்கும். படிகாலத்தின் உண்மையான பலன் மனதை சீர்படுத்துவதிலும் நல்ல செயல்களை தொடர்ந்து செய்வதிலும் இருக்கிறது. அடுத்ததாக விருச்சிகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையை வெளியிலிருந்து பார்த்தால் ஒரு விஷயம் மட்டுமே தெரியும். அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள். தங்களுடைய வேலையை பார்த்து கொள்கிறார்கள். அதிகமாக யாரிடமும் விளக்கம் கொடுக்க விரும்புவதில்லை. ஆனால் அந்த அமைதிக்கு பின்னால் மிகப்பெரிய உணர்ச்சி உலகம் ஒன்று இருக்கும். ஒரு சிறிய வார்த்தை கூட பல கோணங்களில் சிந்தித்து பார்க்கும் தன்மை இவர்களுக்குள் இருக்கலாம். யாராவது தங்களை உண்மையாக மதிக்கிறார்களா? தங்களுடைய அன்பை புரிந்து கொள்கிறார்களா? தங்களுடன் இருப்பது உண்மையான உறவா என்பதை மிகவும் ஆழமாக கவனிப்பார்கள். தங்களுக்கு பிடித்த மனிதர்களுக்கு எவ்வளவு பெரிய தியாகத்தையும் செய்ய தயங்காதவர்கள். ஆனால் அதே மனிதர்களிடமிருந்து பொய், ஏமாற்றம் அல்லது நம்பிக்கை துரோகம் ஏற்பட்டால் அந்த சம்பவத்தை எளிதில் மறக்க முடியாமல் மனதில் வைத்துக் கொள்வார்கள். இதனால் சில நேரங்களில் இவர்களை பிடிவாதக்காரர்கள் என்று மற்றவர்கள் நினைக்கலாம். உண்மையில் அது பிடிவாதம் மட்டுமல்ல, மனதில் பதிந்த அனுபவத்தை மீண்டும் சந்திக்கக்கூடாது என்ற ஒரு பாதுகாப்பு உணர்வாகவும் இருக்கலாம். வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமென்றால் கடந்த காலத்தில் யார் என்ன செய்தார்கள் என்பதை விட இனி தாம் எங்கு செல்ல வேண்டும் என்பதில் கவனம் செலுத்துவது இவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும். விருச்சிகம் ராசிக்காரர்களின் பொருளாதார வாழ்க்கையில் ஒரே மாதிரியான வருமானம் மட்டும் இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. சில காலங்களில் சம்பாதிப்பது குறைவாக இருந்தாலும் பின்னர் புதிய வழிகள் திறக்கப்படலாம். குறிப்பாக தங்களுடைய அனுபவத்தை வைத்து தனியாக ஒரு வேலை செய்வது, சிறிய தொழிலை வளர்ப்பது, நிலம் மற்றும் வீடு போன்ற சொத்துக்களில் நீண்ட கால முதலீடு செய்வது, தங்களுக்கு தெரிந்த திறமையை வருமானமாக மாற்றுவது போன்ற முயற்சிகள் வாழ்க்கையில் பொருளாதார வளர்ச்சிக்கான புதிய கதவுகளை திறக்கக்கூடும். ஒரே ஒரு சம்பளத்தை மட்டுமே நம்பி இருப்பதை விட தங்களுடைய திறமைக்கு ஏற்ற கூடுதல் வருமான வாய்ப்புகளை உருவாக்குவது நல்லது. ஆனால் அவசரமாக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசையில் தெரியாத திட்டங்களில் முதலீடு செய்வதை தவிர்ப்பது மிகவும் அவசியம். விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு பணம் சம்பாதிப்பதை விட அது சரியான இடத்தில் தக்க வைத்துக் கொள்வதே பெரிய வெற்றியாக இருக்கும். இன்று சிறிய தொகையாக சேமிக்கும் பணம் நாளை பெரிய சொத்திற்கான அடித்தளமாக மாறலாம். அதனால் பணம் குறைவாக இருக்கும் நேரத்திலும் நம்பிக்கையை இழக்காமல் செலவுகளை கட்டுப்படுத்தி வருமானத்தை அதிகரிக்கும் வழிகளை தொடர்ந்து தேர்வது வாழ்க்கையில் முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். விருச்சிகம் ராசிக்காரர்கள் வேலை செய்யும் இடத்தில் அனைவருடனும் சமமாக கலந்து பழகாமல் இருந்தாலும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை முழுமையாக செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாக இருக்கும். இதனால் சில சமயங்களில் அவர்களின் திறமையை பார்த்து பொறாமைப்படுபவர்களுக்கு இருக்கலாம். குறிப்பாக அமைதியாக வேலை செய்து கொண்டு திடீரென நல்ல முடிவுகளை கொடுக்கும் இவர்களின் குணம் சிலருக்கு பிடிக்காமல் போகலாம். ஆனால் தேவையற்ற போட்டி, அலுவலக அரசியல் அல்லது பிறரை பற்றி பேசுவதில் நேரத்தை செலவிடாமல் தங்களுடைய வேலையில் கவனம் செலுத்துவது இவர்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும். ஒரு காலத்தில் இவர்களை கவனிக்காமல் இருந்த மேலதிகாரிகளே பின்னர் இவர்களின் திறமையை அங்கீகரிக்கும் சூழ்நிலை உருவாகலாம். வேலை மாற்றம் மற்றும் யோசிக்கும் நேரங்களில் கோபத்தில் உடனடியாக முடிவெடுப்பதை விட அடுத்த வாய்ப்பு, சம்பளம், வளர்ச்சி, பணி சூழல் ஆகிய அனைத்தையும் ஆராய்ந்து முடிவு செய்வது நல்லது. இவர்களின் வெற்றி சத்தமாக வராமல் இருக்கலாம். ஆனால் வந்துவிட்டால் அதை எளிதில் அசைக்க முடியாத அளவுக்கு வலிமையானதாக மாறக்கூடும். விருச்சிகம் ராசிக்காரர் வியாபாரத்திற்கு தேவையான சில முக்கியமான குணங்கள் இயற்கையாக இருக்கலாம். மற்றவர்கள் பார்க்காத இடத்தில் வாய்ப்பை கண்டுபிடிப்பது, பிரச்சனைகளை ஆழமாக ஆராய்வது, ஒரு முடிவை எடுத்த பிறகு அதை செயல்படுத்துவதில் விடாமுயற்சி காட்டுவது போன்றவை இவர்களுக்கு சாதகமாக இருக்கலாம். ஆரம்பத்தில் சிறிய அளவில் தொடங்கிய தொழில் காலப்போக்கில் விரிவடையலாம். ஆனால் தொழில் வளர்ச்சி பெறுவதற்கு தனிப்பட்ட நம்பிக்கை மட்டும் போதாது. சந்தை நிலை, வாடிக்கையாளர்களின் தேவை, பணப்புழக்கம், செலவுகள், சட்ட ஆவணங்கள் ஆகியவற்றை கவனமாக நிர்வகிக்க வேண்டும். குறிப்பாக நண்பர்கள் அல்லது உறவினர்கள் என்பதற்கு மட்டும் கூட்டுத் தொழிலில் பணத்தை போடாமல் எல்லாவற்றையும் தெளிவாக எழுத்துப்பூர்வமாக வைத்துக் கொள்வதும் நல்லது. சரியான திட்டமிடலுடன் செயல்பட்டால் ஒரு கட்டத்தில் மற்றவர்களிடம் வேலை தேடும் நிலையை, மற்றவர்களுக்கு வேலை கொடுக்கும் நிலையை உருவாக்கும் வாய்ப்பு உருவாகலாம்.
விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு அமைக்க வேண்டும் என்ற ஆசை மிகவும் ஆழமானதாக இருக்கலாம். அது வெறும் கட்டிடம் என்ற எண்ணமாக இருக்காது. என் குடும்பத்திற்காக நான் உருவாக்கிய இடம் என்ற பெருமையாக இருக்கும். அதற்காக பல ஆண்டுகள் சேமித்து தேவையான இடத்தில் நேரத்தில் நிலம் வாங்கி பின்னர் கட்டுமானத்தை தொடங்கும் எண்ணம் உருவாகலாம். சிலருக்கு ஏற்கனவே உள்ள வீட்டை புதுப்பிப்பது அல்லது பெரிய வீட்டுக்கு மாறுவது போன்ற எண்ணங்களும் வரலாம். வீடு வாங்கும் எண்ணம் அல்லது கட்டும் விஷயத்தில் உணர்ச்சிகளை விட திட்டமிடல் முக்கியம். வருமானத்திற்கேற்ற கடன், கட்டுமான செலவு, பதிவு செலவு, பராமரிப்பு செலவு போன்றவற்றை முன்கூட்டியே கணக்கிடுவது எதிர்கால அழுத்தத்தை குறைக்கும். தனிப்பட்ட ஜாதகத்தில் சொத்து யோகம் எப்போது வலுப்பெறும் என்பதை அறிய முழு ஜாதக ஆய்வு தேவைப்பட்டாலும் பொதுவாக விருச்சிகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சொந்த இடம் மற்றும் சொத்து உருவாக்கும் எண்ணம் ஒரு முக்கியமான இலக்காக அமையக்கூடும். வாழ்க்கையின் ஆரம்ப காலங்களில் விருச்சிகம் ராசிக்காரர்கள் சொல்வதை குடும்பத்தினர் உடனடியாக ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் வயது, அனுபவம், பொருளாதார பொறுப்பு ஆகியவை அதிகரித்த பிறகு இவர்களின் முடிவுகளுக்கு குடும்பத்தில் அதிக மதிப்பு கிடைக்கக்கூடும். குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்தால் அனைவரும் இவரிடம் ஆலோசனை கேட்கும் நிலை உருவாகலாம். காரணம், பிரச்சனைகளை உணர்ச்சியில் பார்த்தால் அதன் தீர்வை நடைமுறையில் யோசிக்கும் திறன் இவர்களுக்குள் இருக்கலாம். சொத்து வாங்குவது, குழந்தைகளின் கல்வி, தொழில் வளர்ச்சி, சேமிப்பு போன்ற விஷயங்களில் பொறுப்புடன் செயல்படுவது இவருடைய குடும்ப மரியாதையும் உயரலாம். ஆனால் குடும்பத்தில் எல்லா முடிவுகளையும் தனியாக எடுக்காமல் மற்றவர்களின் கருத்தையும் கேட்டு முடிவு செய்வது உறவுகளை மேலும் வலுப்படுத்தும். விருச்சிகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எதிர்பாராத மாற்றங்கள் சில நேரங்களில் ஏற்படலாம். வேலை மாற்றம், தொழில் மாற்றம், இருப்பிட மாற்றம், புதிய மனிதர்களின் அறிமுகம் அல்லது நீண்ட நாட்களாக நினைத்திருந்த ஒரு முயற்சியை திடீரென தொடங்கும் சூழ்நிலை போன்றவை தோன்றலாம். ஆரம்பத்தில் இந்த மாற்றங்கள் பயத்தை ஏற்படுத்தினாலும் பின்னர் அதுவே புதிய வளர்ச்சிக்கான வாய்ப்பாக மாறக்கூடும். இது ஏன் எனக்கு நடக்கிறது என்று கேட்பதை விட இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ள முடியும் என்று யோசிப்பது இவர்களின் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அணுகுமுறையாக இருக்கும். பழைய வாழ்க்கை முறையை விட்டு புதிய பாதையை ஏற்றுக்கொள்ளும் துணிச்சல் வந்துவிட்டால் இதுவரை கிடைக்காத வாய்ப்புகள் கூட எதிர்பாராத விதமாக உருவாகலாம். மேலும் இதையெல்லாம் தாண்டி விருச்சிகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் தங்களை குறைத்து மதிப்பிட்டவர்கள் இருக்கலாம். சிலர் இவர்களுடைய திறமையை கேள்வி கேட்கலாம். சிலர் இவர்களின் அமைதியை பலவீனம் என்று நினைக்கலாம். இன்னும் சிலர் இவரால் முடியாது என்று கூட சொல்லலாம். ஆனால் இவர்கள் செய்ய வேண்டியது அந்த வார்த்தைகளுக்கு உடனடியாக பதில் கொடுப்பது அல்ல. அமைதியாக உழைத்து முடிவை உருவாக்குவதுதான் இவர்களின் மிகப்பெரிய பதில். ஒரு நாள் தங்களை குறைத்து பேசியவர்களே இவர்களுடைய வளர்ச்சிகளை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம். பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வாழ்க்கையை செலவழிப்பதை விட தங்களுடைய குடும்பம், வருமானம், சொத்து, தொழில், எதிர்காலம் ஆகியவற்றை உயர்த்துவதில் கவனம் செலுத்துவது மிகப்பெரிய வெற்றியாகும். ஏனென்றால் உண்மையான வெற்றி என்பது மற்றவரை தோற்கடிப்பது அல்ல, நேற்று இருந்த தங்களை விட இன்று உயரமாக நிற்பதுதான். விருச்சிகம் ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் நீங்கள் உடனடியாக கைவிட வேண்டியவர்கள் அல்ல. உங்கள் மனதில் ஒரு இலக்கு உருவானால் அதை அடைய பல வழிகளை தேடும் திறன் உங்களுக்குள் இருக்கிறது. ஆனால் அந்த சக்தியை கோபத்தில் செலவழிக்காமல் வளர்ச்சியில் செலவழிக்க வேண்டும். உங்கள் நேரத்தை மதியுங்கள், பணத்தை திட்டமிடுங்கள், தேவையற்ற உறவுகளிலிருந்து தூரமாக இருங்கள். உங்களை உண்மையாக நேசிப்பவர்களை மதியுங்கள். உங்கள் திறமையை தினமும் வளர்த்து கொள்ளுங்கள். பிறர் வாழ்க்கையுடன் உங்களை ஒப்பிடாமல் உங்கள் சொந்த பாதையில் முன்னேறுங்கள். இன்று நீங்கள் சந்திக்கும் சிறிய தடை நாளை பெரிய வெற்றிக்கான பயிற்சியாக இருக்கலாம். உங்கள் கையில் எடுக்கும் சிறிய வாய்ப்பை அலட்சியம் செய்யாதீர்கள். அதிலிருந்து ஒரு பெரிய கதவு திறக்கலாம். உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய மாற்றம் வெளியிலிருந்து யாரோ வந்து தருவது அல்ல. நீங்கள் ஒரு நாள் இனி நான் மாற வேண்டும் என்று மனதில் உறுதியாக முடிவு செய்து அந்த முடிவை தினமும் செயலாக மாற்றும் அந்த தருணத்தில்தான் தொடங்கும். அந்த நாளிலிருந்து உங்கள் வாழ்க்கையின் பாதையும், உங்கள் சிந்தனையும், உங்கள் பொருளாதார நிலையும், உங்கள் குடும்பத்தின் எதிர்காலமும் படிப்படியாக புதிய திசையை நோக்கி நகரத் தொடங்கும். விருச்சிகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில விஷயங்கள் மற்றவுடன் ஒப்பிடும்போது தாமதமாக நடந்திருக்கலாம். வேலை கிடைப்பது, வருமானம் உயர்வது, சொத்து வாங்குவது, தொழில் வளர்வது, குடும்பத்தில் எதிர்பார்த்த மாற்றங்கள் ஏற்படுவது என பல விஷயங்களில் இன்னும் எவ்வளவு காலம் காத்திருக்க வேண்டும் என்ற எண்ணம் மனதில் தோன்றியிருக்கலாம். ஆனால் இந்த தாமதத்தை தோல்வி என்று நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரங்களில் வாழ்க்கை ஒரு விஷயத்தை தாமதப்படுத்துவதன் மூலம் அதைவிட பெரிய வாய்ப்பிற்காக மனிதரை தயார்படுத்துகிறது. விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு அனுபவம் அதிகரிக்கும் போது முடிவெடுக்கும் திறனும் அதிகரிக்கும். இளம் வயதில் அவசரமாக எடுத்த முடிவுகள் பின்னர் வருத்தத்தை கொடுத்திருக்கலாம். ஆனால் அதே அனுபவம் எதிர்காலத்தில் பெரிய முடிவுகளை மிகவும் நிதானமாக எடுக்க உதவும். அதே போலதான் இனிவரும் ஒவ்வொரு வாய்ப்பையும் சரியாக பயன்படுத்துவதில் கவனம் செலுத்துங்கள். வாழ்க்கையில் ஒரு கட்டத்திற்கு பிறகு சிறிய முயற்சிகளுக்கே பெரிய விளைவுகள் கிடைக்க தொடங்கும் நிலை உருவாகலாம். விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு சில நேரங்களில் வாழ்க்கையில் பல வாய்ப்புகள் இருந்தாலும் எந்த பாதையை தேர்வு செய்வது என்பதில் குழப்பங்கள் இருக்கலாம்.
வேலை தொடர்வதா, தொழில் தொடங்குவதா, சொத்து வாங்குவதா, கடனை குறைப்பதா, புதிய இடத்திற்கு செல்வதா என்று பல கேள்விகள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கலாம். இந்த நிலையில்தான் மற்றவர்களின் பேச்சை கேட்கும் முடிவு செய்வதை விட தங்களுடைய தற்போதைய நிலைமை, வருமானம், பொறுப்புகள், எதிர்கால இலக்கு ஆகியவற்றை வைத்து முடிவு செய்வது மிக மிக சிறந்தது. சரி, கிரக நிலைகள் மாறினாலும் உங்கள் அதிர்ஷ்டம் மாறாதபடி பரிகாரம் சொல்லும் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள்.